ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னால் இதுக்கு மேலே இந்த வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. எந்த அளவுக்கு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். எல்லா விஷயத்துலேயும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆள் கிடையாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு என்னால் எதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறதே போதும் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு அப்படின்னொன்று. ஆமாம், நீங்கள்லாம் சொல்கிறீங்க, எனக்கு அதெல்லாம் புரியுது, புரியாமலாம் கிடையாது. என்னால் இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட எந்த இதுலேயுமே மாற்றணுங்கிறதெல்லாம் கிடையாது. இதுக்கு அடுத்தது உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பண்ணிங்கனாலே போதும் அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கப்பா, நான் இல்லைங்கள, எனக்கு வேணுங்கிற அளவுக்கு என்னால் இதுக்கு மேலே பொறுமையெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னோடனே, சரி நீங்கள் பொறுமையெல்லாம் இருக்க வேண்டாம், என்னால் இதெல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த கேரக்டரை என்னால் மாற்றிக்காமல் இருக்க முடியலை என்னால் அப்படின்னோடனே, சரி விடுங்க, நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் கொஞ்சம் டூர் மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் இதாக இருக்கும். டூர் மாதிரி போனீங்கன்னாலே போதும், அதுக்கு மேலே நம்ம யாரையும் இது பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் இதெல்லாம் கொஞ்சம் மனசுக்குள்ளே நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அதெல்லாம் நான் சொல்லி வெளியில் இது பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் எதையுமே இது பண்ண முடியல அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் அதுக்கு அடுத்தது நம்மளால் எதையெல்லாம் மாற்றிக்க முடியுதோ அதெல்லாம் மாற்றணுன்னா சரியாக வராது. மாற்றிக்கிற விஷயங்களை மாற்றிக்க வேண்டியது தான். மாற்றிக்க முடியாத விஷயங்களை நம்மளால் மாற்றிக்க முடியாது அப்படின்னோடனே, சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள். உங்களுக்கு வர்றப்ப அதோட இதுங்கிறது தெரியும். நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வர்றப்ப தான் மற்றவங்களோட வலி என்னன்ட்டு புரியும். அந்த கஷ்டத்தை அவங்க எப்படி பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் எனக்கும் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எதையெல்லாம் இது பண்ண முடியுமோ அதை இது பண்ணிட்டு போயிட்டுருங்க. அப்படியே தான், அதுக்கு மேலே நம்ம யாரையும் இதெல்லாம் சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரங்களில் நம்மளால் இது பண்ணிக்க முடியாது. இக்னோர் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு சரியில்லாத விஷயங்களாக தான் வாழ்க்கையில் இருக்குது. சரியாக இருக்கிற விஷயங்களை நம்ம மாற்றிக்க போகிறது கிடையாது. மாற்றிக்கிட்டோன்னா நம்மளுக்கு அதெல்லாம் இது இல்லை, அது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பரவாயில்ல, அது மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேலே நம்மளுக்கு இதுக்கு அடுத்தது என்ன நடக்குதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது தான். நம்மளால் எந்த விஷயமே இதெல்லாம் மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத தான் நான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான். என்னால் இதெல்லாம் மாற்றிக்க முடியாது. போக போக எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் சரியாயிடுறது நம்ம நினைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தில் எல்லாரையும் நம்புகிறோம். இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, செய்வாங்கங்கிறத நம்புகிறோம். ஆனால் அதெல்லாம் போக போக தான் எல்லாமே தெரியும். யாரும் எதுக்காகவும் நம்மளை இது பண்ண முடிய ஒரு இது இல்லைங்கிறது கிடையாது, விருப்பங்கிறது கிடையாது. போக போக எல்லாமே சரியாக இருக்கணும், இல்லை அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அதெல்லாம் இதுக்கு அடுத்தது எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்மளால் வேணுங்கிறத தாண்டி நம்மளுக்கு இருக்கிறத தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அதை விட்டுட்டு நம்ம இது சரியில்லை, அது சரியில்லைன்ட்டு நம்மளாவே முடிவு பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்தது இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதாக இல்லாமல் போயிடும் அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு அதெல்லாம் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உண்மை தான். நம்மளுக்கு இதுக்கு மேலே எதுவும் சொல்லணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இந்த அவசியத்தை நம்ம உணர்ந்தாலே வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோன்றுறது அப்படின்றது. ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு எல்லாமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான்.